ஓம் சாந்தி 26/1/2026 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அரை கல்பமாக யாரை பக்தி செய்தீர்களோ அதே தந்தை சுயம் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார். இந்த கல்வியின் மூலமாகவே நீங்கள் தேவி தேவதை ஆகின்றீர்கள். பாபா கொடுக்கக்கூடிய ராஜயோக கல்வி மூலமாக தான் நம்ம மனிதரிலிருந்து தேவதை ஆகிறோம். அந்த தந்தையை தான் நம்ம அரை கல்பமாக பக்தி செய்தோம், அழைச்சோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கேள்வி கேட்குறாரு, யோகம் என்ற லிஃப்டின் அற்புதம் என்ன? யோகம் நமக்கு ஒரு லிஃப்ட் அப்படின்னு சொல்கிறார். அந்த லிஃப்டோடைய அற்புதம் என்ன? பதில், குழந்தைகளாகிய நீங்கள் யோக பலத்தின் லிஃப்ட் மூலமாக ஒரு நொடியில் மேலே ஏறிவிடுகிறீர்கள். அதாவது ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. ஏணிப்படி இறங்குவதில் 5000 வருடங்கள் பிடித்தன. மேலும் ஒரு நொடியில் ஏறிவிடுகிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இதுதான் யோக பலத்தின் அற்புதமாகும். தந்தையின் நினைவினால் எல்லா பாவங்களும் நீங்கிவிடுகின்றன. ஆத்மாவும் சதோப்பிரதானம் ஆகிவிடுகிறது. பாபா யோக பலத்தினால நம்ம என்ன சாதனை செய்கிறோம் பார்த்தா, நொடியில் நம்ம ஏறும் கலைக்கு போகிறோம். மேலும் ஜீவன் முக்தி நிலையை நம்ம அடையிறோம்னு பாபா சொல்கிறார். நாம் இறங்கும் கலையில் வர்றதுக்கு 5000 வருடங்கள் எடுக்குது. ஆனால் நொடியில் என்ன பண்ணுறோம், யோக பலத்தின் மூலமாக நம்ம ஏறும் கலைக்கு போயிடுறோம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆக இந்த யோக பலம் என்பது எப்படி குறைந்த சமயத்தில் எப்பேற்பட்ட காரியங்களை செய்து பாருன்னு பாபா புரிய வைக்கிறார். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. ஆன்மீக தந்தையின் மகிமையோ குழந்தைகளுக்கு கூறியிருக்கிறார். அந்த தந்தையினுடைய மகிமை, அவர் ஞானக்கடல், சத் சித் ஆனந்த ஸ்வரூபம் ஆவார். சத்தியமானவர், மேலும் சைத்தன்யமானவர் மற்றும் ஆனந்த ஸ்வரூபமானவர் அவர் தான். அமைதியின் கடல் அவர் தான், ஞானக்கடல் அவர் தான். அவருக்கு எல்லாமே எல்லைக்கு அப்பாற்பட்ட பட்டங்கள் அளிக்கப்படுகிறது. இப்பொழுது தந்தை ஞானக்கடல் ஆவார். இவ்வளோ டைட்டிலும் இருக்குது. ஆனால் இந்த சங்கம யுகத்தில் இப்போ பாபா நமக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, ஞானக்கடலாக இருக்கார். மேலும் இச்சமயம் இருக்கும் மனிதர்கள் அனைவருமே நாங்கள் பக்தியின் கடல் ஆவோம் என்பதை அறிந்துள்ளார்கள். பக்தியில் யார் எல்லோரையும் விட தீவிரமாக இருக்கிறாரோ அவருக்கே மதிப்பும் கிடைக்கிறது. நல்ல தீவிர பக்தி செய்கிறவங்களுக்கு மரியாதை கூட கிடைக்குதுன்றார். இந்த சமயத்தில் கலியுகத்தில் இருப்பது பக்தி, அதில் துக்கம்தான் இருக்குது. சத்தியுகத்தில் இருப்பது ஞானத்தினுடைய சுகம். அப்படியின்றி அங்கே ஞானம் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியாது. ஞானத்தினுடைய பலன் சுகத்தை அங்கே அனுபவிக்கிறீங்க. அது ஞான மார்க்கம் அப்படின்றதுனால அங்கே ஞானம் இருக்கும் புத்தியிலன்றதுலாம் கிடையாது. எனவே இந்த மகிமை ஒரே ஒரு தந்தைக்குரியது. எந்த மகிமை? ஞானக்கடல். மேலும் குழந்தைகளின் மகிமையும் இருக்குது. ஏனெனில் தந்தை குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார் அல்லது யாத்திரையை கற்பிக்கிறார். 2 யாத்திரைகள் உள்ளன என்பதை தந்தை புரிய வச்சிருக்கார். ஒன்று ஸ்தூலமான யாத்திரை, 2வது ஆன்மீக யாத்திரை. நாம புத்தி மூலமாக தந்தையை நினைவு செய்கிறது தான் ஆன்மீக யாத்திரை. ஆனால் அந்த பக்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க, ஸ்தூலமான யாத்திரை. நாலாபுரமும் அவங்கெல்லாம் சுற்றி வராங்க. ஆக எவ்வளோ காலம் நாலாபுரங்களிலும் சுற்றி வருகிறார்களோ அவ்வளோ காலம் அவங்க என்ன பண்ணுறது கிடையாது, விகாரத்தில் செல்வது கிடையாது. சாராயம் போன்ற சீச்சியான பொருட்கள்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சில சமயம் பத்ரிநாத், சில சமயம் காசி என்று அவர்கள் சுற்றி வருகிறார்கள். எதுக்காக? பகவானிடம் பக்தி செய்கிறாங்க, பகவானை அடைவதற்காக. இப்பொழுது பகவானும் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எந்தெந்த இடத்துலலாம் இருக்காருன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, அறியாமையில் சுற்றிட்டு வராங்க. எல்லா புறங்களிலும் சென்று சுற்றி வர வேண்டியதே அவசியம் இல்லை. சிவபாபாவினுடைய தீர்த்தங்களில் சுற்றி வருகிறார்கள். சிவபாபாவுடைய கோவில் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் சுற்றி வராங்களாம். எல்லாவற்றையும் விட பெரியது பனாரஸ் தீர்த்தம் என்றும் பாடப்பட்டிருக்கு. அதற்கு சிவனினுடைய நகரம் அப்படின்னு கூட சொல்கிறாங்களாம். நாலாபுறங்களிலும் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, பக்தியில் கோவிலாக போயிட்டு சுற்றிட்டு வராங்க, தீர்த்த யாத்திரை போயிட்டு வராங்க. ஆனால் யாருடைய தரிசனம் செய்கிறார்களோ அல்லது யாரை பக்தி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம், தொழில் பற்றி யாருக்குமே தெரியாது.
எனவே தான் பக்தி மார்க்கத்தில் அவங்க செய்கிறது எல்லாமே குருட்டு நம்பிக்கை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒருவருக்கு பூஜை செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றி சுத்தமாக தெரியாமலே செய்கிறாங்க. அதனால தான் அது குருட்டு நம்பிக்கைன்னு சொல்கிறார். மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் யாத்திரையெல்லாம் போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக போகிறாங்க? பகவானை சந்திப்பதற்கான வழி அப்படின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. பக்தியை யாத்திரை போகிறதும் சரி, சாஸ்திரங்கள் படிக்கிறதும் சரி, எல்லாமே பகவானை சந்திப்பதற்கான ஒரு வழின்னு நினச்சிட்டு செய்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவங்க அதுபோல் பக்தி செய்கிறதுனாலையோ, சாஸ்திரம் படிக்கிறதுனாலையோ, தீர்த்த யாத்திரைகள்லாம் சென்று வருவதனாலேயோ அவங்க தந்தையை அடைய முடியாது. பகவான் எங்கே இருக்கிறார் என்றால் அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க? சர்வ வியாபின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இறைவன் சொல்லிடுறாங்க. இந்த ஆன்மீக கல்வியின் மூலம் நாம் இந்த தேவதை போல ஆகின்றோம் என்பதை இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அவங்கெல்லாம் அறியாமையில் இருக்காங்க. ஆனால் ஞானக்கடல் பாபா நமக்கு ஞானம் கொடுக்குறாரு, இந்த ஆன்மீக கல்வி கொடுக்குறாரு. இந்த கல்வி மூலமாக தான் நாம் இது போல் தேவதையாகிறோம். யாரை சந்திப்பதற்காக அரைக்கல்பம் பக்தி மார்க்கம் நடக்கிறதோ அதே தந்தை சுயம் இப்பொழுது கற்பிக்கிறார். பாபா எங்களை தூய்மையாக்குங்க, மேலும் நீங்கள் யார் என்று உங்கள் அறிமுகத்தையும் கொடுங்கள் என்று பக்தியில் சொன்னீங்க. ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளி ஆவீர்கள் என்று இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். ஆத்மாவிற்கு தான் இங்கு சரீரம் கிடச்சிருக்கு. எனவே இங்கே ஆத்மா கர்மா செய்யுது. தேவதைகளுக்கு அவர்கள் சத்தியுகத்தில் ஆட்சி புரிந்து சென்றுள்ளார்கள் என்று கூறுவார்கள். கிறிஸ்தவர்களோ காட்ஃபாதர் உண்மையில் பாரடைஸ் ஸ்தாபனை செய்தார் என்றும் புரிந்துள்ளார்கள். ஆனால் அந்த பாரடைஸில் நாங்கள் இல்லை அப்படின்றத அவங்க சொல்கிறாங்களாம். இந்த பாரதத்தில் தான் பாரடைஸ் சொர்க்கம் என்பது இருந்தது. கிறிஸ்தவர்கள் அவங்க பைபிளில் இன்றிலிருந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்களாம். ஆனால் அந்த சொர்க்கத்தில் நாங்கள் இல்லைன்றதையும் கொஞ்சம் புரிஞ்சிருக்காங்களாம். பாபா சொல்கிறாரு, அவங்களுடைய புத்தியாவது பரவாயில்ல, நல்லா இருக்குது, கரெக்டாக சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாரதவாசிகள் சதோ பிரதானமாகவும் ஆகிறார்கள், பிறகு தமோ பிரதானமாகவும் ஆகிறார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு சுகத்தையும் அவங்க அனுபவித்ததில்லை, பிறகு இந்த அளவுக்கு துக்கத்தையும் அந்த அளவுக்கு அவங்க அனுபவிக்கிறதில்ல. ரொம்ப அதிக சுகத்தை யார்? பாரதவாசிகள் தான் அனுபவித்தாங்க. பிறகு அதிக துக்கத்தையும் அவங்க தான் எதிர்கொள்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் அந்த அளவுக்கு அதிக சுகமும் கிடையாது, அதிக துக்கமும் கிடையாது. இப்பொழுது பின்னால் இருக்கும் கிறிஸ்தவர்கள் எவ்வளோ சுகமாக இருக்கிறார்கள். முதலிலோ அவர்களும் கூட ஏழையாக தான் இருந்தாங்க. பணம் உழைப்பு மூலமாக தான் சம்பாதிக்கப்படுகிறது. முதல்ல ஒரு கிறிஸ்து வந்தார், பிறகு அவர் தர்ம ஸ்தாபனையாகிச்சு. பிறகு அவங்க தர்மத்து ஆத்மாக்கள் எல்லாருமே வந்தாங்க. 1லிருந்து 2, 2லிருந்து 4, இதே போல் தான் அவங்களுடைய தர்மத்தவர்கள் கூட எல்லாம் வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதே போல் இன்றைக்கி கூட அவங்கக்கிட்ட பணம் செல்வாக்கு கூட அதிகமாக இருக்குது. ஆத்மாக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது, செல்வ பலமும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஆனால் உண்மையான அஸ்திவாரமே தேவி தேவதா குடும்பம்தான். ஏன்னா இந்த 5000 வருட கால சக்கரத்தில் முதல்ல தர்மமே தேவி தேவதா தர்மம்தான். அது மீண்டும் இங்கு இந்த சமயம்தான் சங்கம யுகத்தில் ஸ்தாபனையாகுது. முதல்ல ஒரு பிரம்மா, பிறகு பிராமணர்களின் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் விருத்தி அடைகிறாங்க. எப்படி ஒரு கிறிஸ்துவிலிருந்து அவங்க கிறிஸ்துவ ஆத்மாக்கள் அநேகர் உருவானாங்களோ, அவங்க தர்மம் ஸ்தாபனையாச்சோ, அதே போல் தான் இப்போ தேவி தேவதா தர்மம் என்பது ஸ்தாபனையாகுது. யார் மூலமாக? சிவபாபா பிரம்மாவை படைச்சு, பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைச்சு, பிறகு பிராமணர்கள் தான் தேவதையாகிறாங்க. பிராமணர்கள் மூலமாக தான் தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது அப்படின்னு சொல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருமே தூய்மையற்றவர்களாக ஆகிவிடும் பொழுது தான் பாபாவை நினைவு செய்கிறீங்க. சத்தியுகம் திரேத்தாயுகத்தில் நீங்கள் சுகமாக இருக்கும்போது நினைவு செய்யாமல் இருந்தீங்க. துவாபரத்திற்கு பிறகு துக்கம் அதிகமாகும் பொழுது பரமபிதா பரமாத்மா அப்படின்னு நீங்கள் தான் இறைவனை அழைக்கிறீங்க. பாபாவும் சொல்கிறாரு, ஆம் குழந்தைகளே, கேட்டேன், என்ன விரும்புகிறீங்க? பாபா பதீத்தர்களை பாவனமாக்குங்கள். பாபா, நாங்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக தூய்மை இழந்தவர்களாகிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க, எங்கள் மேலே கிருபை புரிங்க, எங்கள் மேலே ஆசீர்வாதம் செய்யுங்கன்னு நாம் தான் பக்தியில் அழைச்சோமா பாபா சொல்கிறார். பாபாவும் வராரு. நாடகத்திட்டப்படி சங்கம யுகம் ஆகும் பொழுது, சிருஷ்டி பழையதாகும்போது தான் நான் வரேன். என்ன பண்ணுறேன்? தூய்மையான சத்தியுகத்தை ஸ்தாபனை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
அடுத்து பாபா சொல்கிறாரு, சன்னியாசிகள் கூட 2 விதமாக இருக்காங்க என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள், எல்லையற்ற சன்னியாசிகள். எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள் வீடு வாசலை துறக்கக்கூடியவர்கள். எல்லையற்ற சன்னியாசிகள் தான் நம்ம ராஜயோகிகள். வாழ்ந்து கொண்டே இறந்து வாழக்கூடிய பயிற்சியில் உள்ளவங்க. முழு உலகத்தையும் புத்தியால் மறந்து வாழக்கூடியவர்கள் நாம தான். அவங்க எல்லாருமே ஹடயோகிகள். அவங்க ராஜயோகி ஆக முடியாது. அவர்களுடையது எல்லைக்குட்பட்ட சந்நியாசம். வீடு வாசலை விட்டு அவங்க போய் காட்டில் இருக்கிறாங்க. குருமார்களுக்கு சீடர்களாக ஆயிடுறாங்க. கோபிச்சந்த் ராஜாவுக்கு கூட ஒரு கதை இருக்குது. அவர் பெரிய அரசர். அவரும் கூட என்ன ஆயிடுறாரு, சன்னியாசி ஆகிறாராம். பாபா சொல்கிறாரு, சாஸ்திரங்களில் நிறைய கதை இருக்குது. இப்பொழுது பிரம்மாகுமார் குமாரிகளாகிய நீங்கள் ராஜாக்களுக்கும் போய் ஞானம் மற்றும் யோகம் கற்பிக்கிறீர்கள். இந்த கதையெல்லாம் ராஜாக்கள் கூட சன்னியாசி ஆகியிருக்காங்க அப்படின்னு கதையெல்லாம் இருக்குது இல்லையா? அதே போல் இப்போ உள்ளவங்களுக்கு நீங்கள் கூட என்ன பண்ணுறீங்க, போய் ஞானம் கொடுக்கும்போது அவங்களும் பிகேவாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அஷ்டாவக்கர கதை கூட இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அதில் காமிச்சிருக்காங்க, ராஜாவுக்கு வைராக்கியம் ஏற்பட்டது. யாராவது என்னை பரமாத்மாவை சந்திக்குமாறு செய்யுங்கள் என்று ராஜா ஜனகர் என்ன பண்ணுறாரு, தண்டோரா தெரிவிக்கிறார். தண்டோரா போட சொல்கிறாரு. பிறகு நிறைய ரிஷி முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ராஜா ஜனகருக்கு ஞான உபதேசம் கொடுக்குறாங்க. ஆனாலும் அவர் என்னென்னவோ அவங்களுக்கெல்லாம் கோரிக்கை வைக்கிறாரு. அவங்களும் விதவிதமாக கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன பண்ண முடியல, அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஞானம் யாராலையும் கொடுக்கப்படலை. அஷ்டாவக்கரன்ற முனிவர் ஒரு ஒரு கூன் விழுந்தவராக ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு அருவருப்பாக குள்ளமாக இருப்பார். அப்படிப்பட்டவர் ராஜா ஜனகருக்கு ஞானம் கொடுக்கும்போது ரிஷி முனிவர்கள் எல்லாம் சிரிப்பாங்களாம். அப்போ சொல்லுவார், நீங்கள் தோலை தான் பார்க்குறீங்க, இங்கே எல்லாம் மகான்னு நினச்சோம். நீங்கள் ஆத்மாவை பார்க்குறவங்க கிடையாது. இந்த சபை தோலை பார்க்குற சபை அப்படின்னதுமே ஜனகராஜ் மகாராஜாவுக்கு ஒரு தெளிவு வருது. இவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கும் போல் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் ராஜா ஜனகர் அஷ்டவக்கர முனிவர் ஞானம் கொடுக்குறாரு. இது யதார்த்தமாக கொடுக்குறாரு. உன்னுடையது அனைத்தும் கொஞ்ச நாளைக்கு என்னுடையது. உன்னுடைய உடல் மனம் பொருள் அனைத்தையும் என்னுடையதாக விட்டுட்டு இயல்பாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதை ஒரு பயிற்சி போல் எடுக்க சொல்கிறாரு. அதே போல் தன்னுடையது எதுவுமே இந்த உடலும், அப்போ இந்த உடல் உன்னுடையது இல்லைங்கும்போது சிம்மாசனத்துலேருந்து கீழே இறங்கி அமர், எல்லார் காலடியில் உட்காருன்னு சொல்கிறார். அதே போல் அவர் உட்காந்துடுறாரு. அந்த உடல் உணர்வு, அபிமானம், பதவி, பெருமை இதெல்லாம் போகுது. அடுத்தது செல்வம் எதுவுமே என்னுடையது கிடையாது. மனதில் கூட உன்னுடைய மனம் கிடையாது, என்னுடைய மனம் அப்படின்னும்போது அப்போ அந்த மனதையும் நம்ம இஷ்டத்துக்கு எண்ணங்களை உருவாக்கூடாதுன்னு மனதையும் கண்ட்ரோல் பண்ணாராம். பிறகு அவருக்கு ஆத்மீக சுகம், பரமாத்மா நினைவு என்பது இயல்பாக ஏற்பட்டதாகவும் நொடியில் அவர் ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செஞ்சதாகவும் அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கு தான். பாபா சொல்கிறார், அந்த அஷ்டாவக்கர கதையை கூட சொல்லப்படுது. அந்த ராஜாவுக்கு கூட ஞானம் கிடைச்சதும் அவருக்கு வைராக்கியம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். அப்போ ராஜா ஜனகருக்கு நொடியில் ஜீவன் முக்தி கிடச்சிது. இதெல்லாம் இப்போ சங்கமயுக பிராமணர்களுடையது. நாம் தான் நொடியில் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி அடையிறோம். இதே போல் ராஜா போன்றவர்களுக்கு கூட நீங்கள் ஞானம் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அந்த அந்த ராஜ்யத்தன்மையிலேருந்து அவங்க ஆளக்கூடிய விஷயத்துலேருந்து அனைத்தும் விடுபட்டு வாழ்வதற்கான அந்த பக்கம் அவங்களுக்கும் வரும்ன்றதை பாபா சொல்கிறார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி பாபாவை சந்திச்சிங்களோ அதே போல் மற்றவர்களையும் சந்திக்க வைக்கக்கூடிய முயற்சி செய்யுங்க. நாங்கள் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குவோம், முக்தி ஜீவன் முக்தி அளிப்போம் என்று நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். சிவபாபாவை நினைவு செய்யுங்க, வேறு யாரையுமே நினைவு செய்யக்கூடாது. உங்களிடம் கூட ஆரம்பத்தில் உட்கார்ந்தபடியே ஒருவர் பார்த்தபடி டிரான்ஸில் போனாங்களாம். இந்த உடலையே மறந்து அவங்க தியானத்தில் அந்த டிரான்ஸில் போயிட்டு அவங்க சொர்க்கத்தினுடைய காட்சியை பார்க்குறது, ஆழ்ந்த அமைதிக்கு போகிறது, இது போலலாம் ஆரம்பத்தில் காட்சியெல்லாம் நிறையா நடந்துதான். பாபா அதிசயம் செஞ்சிட்டு இருந்தார். சிவபாபா பிரம்மா உடம்புல எல்லோருடைய புத்தி என்ற கயிற்றை தன் பக்கம் இழுத்துக்கிட்டார். பாப்தாதா இருவரும் சேர்ந்துருந்தாங்க இல்லையா? ஆனால் இந்த வேலையை செஞ்சது எல்லாமே சிவபாபா. எல்லோருமே பாபாவின் நினைவில் உறங்கி விடுங்கள், எல்லோரும் தியானத்தில் சென்றுடுவாங்க. இது எல்லாமே சிவபாபாவினுடைய சாமர்த்தியமாக இருந்துச்சு. இதே பிறகு நிறைய பேர் மாயாஜாலம் அப்படின்னு நினச்சாங்களாம். இது சிவபாபாவின் விளையாட்டாக இருந்தது. ஏன்னா சிவபாபா மந்திரவாதி, வியாபாரி, ரத்தினங்களை அளிப்பவர், வண்ணான், தட்டான், எல்லாமே வழக்கறிஞர், எல்லாமே அவர் தான். அந்த அத்தனை காரியத்தையும் அவர் செய்கிறாரு. இப்போ சிவபாபாவினுடைய ஒரு
மந்திர தந்திர வேலை தான் அது. அவர் தான் என்ன பண்ணுறாரு, புத்தி கனெக்ஷனை அவரோட ஈடுபடுத்திக்கிட்டாரு. அவங்க இந்த உலகத்தையும் உடலையும் மறந்த நிலையினுடைய அனுபவத்தில் ஆரம்பத்தில் செஞ்சாங்களாம். பாபா தான் அனைவரையும் ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்கிறார். எல்லாரும் அப்படி தான் பக்தியில் அழைச்சோம். இப்போ உண்மையாகவே அவர் விடுவிக்கிறாரு, தூய்மையாக்குறாரு நம்ம எல்லாரையும். அடுத்து பாபா சொல்கிறாரு, பிரம்மா சரஸ்வதி கூட உண்மையில் சத்தியுகத்திற்கு அதிபதியாக லக்ஷ்மி நாராயணராக இருந்தாங்க. இப்பொழுது அவங்களே நரகத்துக்கு அதிபதி ஆயிட்டாங்க. இப்பொழுது இவர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக ஆவதற்காக தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறார்கள். தில்வாலா கோவில் கூட முழுமையான நினைவார்த்தம் உள்ளது. தந்தை கூட இங்கு தான் வந்தார். எனவே இப்பொழுது அபுமலை கூட அனைத்து தீர்த்தங்களின் அனைத்து தர்மங்களின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம் என்று நம்ம எழுத செய்கிறோம். ஏன்னா இங்கே தான் பாபா அனைத்து தர்மங்களுக்கும் சத்கதி கொடுக்குறார். நீங்கள் சாந்தி தாமம் சென்று பிறகு சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள். பிறகு அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று விடுவார்கள். அது ஜட நினைவார்த்தம். ஆனால் உங்களுடையது உயிரோட்டமானது, சைத்தன்யமானது. நீங்கள் தான் உண்மையாகவே இப்போ அந்த தபஸ்யா செய்கிறீங்கன்னு பாபா சொல்கிறார். அது பிறகு பக்தி மார்க்கத்தில் இதே நினைவார்த்தத்தை மீண்டும் அமைப்பாங்க அப்படின்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கிறீங்க. சத்தியுகம் செல்வதற்காக புருஷார்த்தம் செய்கிறீங்க. கலியுகத்தில் எல்லோருமே கல்புத்தியாக இருக்காங்க. ஆனால் பாபா இப்போ கல்புத்தியாக இருக்கிற அனைவரையும் தங்க புத்தியுடையவராக ஆக்குறாரு. மீண்டும் இப்போ நம்ம தங்க புத்தியுடையவராக ஆகணும். இப்போ நீங்கள் பக்தியில் அழைச்சிங்க, நானும் வந்திருக்கேன், உங்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன். அதில் முதல்ல பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே காமத்தை வென்றவராக ஆகுங்க. காமத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராக ஆயிடுவீங்க. முக்கியமானதே இந்த விகாரம் தான், காம விகாரம். இதை நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா சத்தியுகத்தில் எல்லாருமே சம்பூர்ண நிர்விகாரியாக இருப்பாங்க. கலியுகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே விகாரியாக இருக்காங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, இப்பொழுது குழந்தைங்களே நிர்விகாரியாக ஆகுங்க. 63 பிறவியாக விகாரத்தில் தான் சென்றீங்க. கடைசி இந்த ஒரு பிறவி கண்டிப்பாக தூய்மையாகுங்க. இப்போ அனைவருமே சாகத்தான் ஆகணும். நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறேன். எனவே இப்போ நான் என்ன ஸ்ரீமத் உங்களுக்கு கொடுக்குறேனோ அதை கேளுங்க, அதன்படி நடந்துக்குங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். இப்போ நாம் எல்லாருமே நம்முடைய யோக பலத்தின் மூலமாக முன்னேறணும். பாபா சொல்கிறாரு, 5000 வருடமாக என்ன பண்ணோம், 84 பிறவி எடுத்து கீழே இறங்கணும். இப்போ நம்ம நொடியில் ஏறும் கலையினுடைய அனுபவம் பெறணும். ஆக நமக்கு யோக பலத்தினுடைய லிஃப்ட் கிடச்சிருக்கு. நொடியில் நாம் மேலே செல்லணும். இப்போ பாபா தூய்மையாக்க வந்திருக்கிறாரு, ஆஸ்தி கொடுக்க வந்திருக்காரு. அப்படின்னா இந்த கடைசி ஒரு பிறவி நாம் ஏன் தூய்மையாகக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை ஏற்படுத்துங்கன்னு பாபா புரிய வைக்கிறார். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட் சொல்கிறாரு, உலகத்திற்கு அதிபதி ஆவதற்கு அல்லது உலக அரசாட்சி பெற வேண்டும் என்றால் முக்கியமாக காம விகாரத்தின் மீது வெற்றியடைய வேண்டும். சம்பூர்ண விகாரமற்றவர்களாக அவசியம் ஆக வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறாரு, எப்படி நமக்கு தந்தை கிடைத்துள்ளாரோ அதே போல் அனைவரையும் தந்தையை சந்திக்குமாறு செய்யும் முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு பாபா கிடைச்சிட்டாரு. பாபா மூலமாக அவருடைய அன்பு, அவருடைய பாலனை, ஆஸ்தி எல்லாமே அனுபவம் செய்கிறோம். அதே போல் மற்றவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து அவங்களுக்கும் அனுபவம் செய்ய வைக்கணும். தந்தையின் சரியான அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். உண்மையிலும் உண்மையான யாத்திரையை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். ஏன்னா பக்தியில் அவங்க பொய்யான யாத்திரையில் அலைஞ்சிட்ருக்காங்க. அதனால் உண்மையான யாத்திரையை கற்றுக் கொடுங்க. வரதானம் சொல்கிறாரு, துக்கமான உலகின் அருகில் இருந்தாலும் கூடவே கவலையற்ற உலகின் ராஜ்யத்தை அனுபவம் செய்யக்கூடிய அஷ்ட சக்திகளின் சொரூபம் ஆகுங்கள். துக்கமான உலகத்தின் அருகாமையில் நாம் இருந்தாலும் கூட கவலையற்ற உலகத்தினுடைய அந்த ராஜ்யத்தின் அனுபவம் செய்ய, கவலையற்ற மகாராஜா, அந்த கவலையற்ற நிலையினுடைய அனுபவம் செய்யக்கூடிய அஷ்ட சக்திகளின் சொரூபமாக ஆகுங்க. இருட்டில் இருக்கும்போது தான் பகலுடைய அருமை, வெளிச்சத்தோடைய அருமை தெரியுன்ற மாதிரி, வெளிச்சத்தில் இருக்கும்போது வெளிச்சத்தோட வேல்யூ உணர தெரியாது. இருளில் இருக்கும்போது தான் வெளிச்சத்தினுடைய அருமையை உணர முடியும். அதே போல் பாபா சொல்கிறாரு, இப்போ தான் உங்களுடைய புத்தியில் சுகத்துக்கும் துக்கத்துக்குமான நாலேஜ் இருக்குது. துக்கம் மற்றும் சுகத்தின் ஞானம் இருக்கும்போது தான் அதை நம்மளால் பிரித்து அனுபவம் செய்ய முடியும்னு பாபா சொல்ல வரார். அதனால் துக்கமான உலகம் முன்னாடி நீங்கள் இருந்தாலும் கூட சதா கவலையற்ற ராஜ்யத்தின் அனுபவத்தை செய்வது, இதுதான் அஷ்டசக்திகளின் சொரூபம். கர்மேந்திரியங்களை வென்ற குழந்தைகளின் அடையாளம் இதுதான். இப்பொழுது தான் பாபாவின் மூலமாக சர்வ சக்திகளின் பிராப்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கு.
ஆனால் ஒருவேளை சகவாச தோஷத்தினால் அல்லது கர்மேந்திரியங்களுக்கு வசப்பட்டு தன்னுடைய சக்தியை இழந்துட்டீங்க அப்படின்னா கவலையற்ற ராஜ்யத்தினால் அடைந்த நஷா மற்றும் குஷி தானாகவே இழந்து விடுவீர்கள். கவலையற்ற ராஜ்யமும் பரம ஏழ்மை நிலையை கொண்டு வந்து கொடுத்துடும். அதனால் நீங்கள் கர்மேந்திரியங்களுக்கு வசம் ஆயிடாதீங்க, சகவாச தோஷத்தினால சக்தியை இழந்துடாதீங்க. எப்போவுமே அஷ்ட சக்திகளின் சொரூபமாக இருந்து இந்த துக்க உலகத்தில் இருந்துக்கிட்டு கூட கவலையற்ற ராஜத்தன்மையினுடைய அந்த நிலையை அனுபவம் செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன் சொல்கிறாரு, திடத்தன்மையின் சக்தி சதா துணையாக இருந்தால் வெற்றி உங்களின் கழுத்து மாலை ஆகிவிடும். உறுதித்தன்மை இருந்துச்சுன்னா வெற்றி உங்களுக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த இஷாரா. இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். தனது எண்ணங்களின் புயல் அல்லது ஏதாவது சம்பந்தங்களின் மூலம், இயற்கை அல்லது சூழ்நிலைகளின் மூலம் புயல் அல்லது தடைகள் வருகிறது என்றால் அதிலிருந்து விடுபடுவதற்காக யோக யுக்தி நிறைந்தவர் ஆகுங்கள். அதாவது யோகம் நிறைந்தவர், ஞானம் நிறைந்தவராக ஆகுங்க. புயல் என்பது வரதான் செய்யும். அது எண்ணத்தின் மூலமாக, உறவு மூலமாக, இயற்கை மூலமாக, பிரச்சனை மூலமாக எப்போ வேணாலும் வரும். அதிலிருந்து நம்ம விடுபடணும்னா யோகம் நிறைந்தவராகவும் ஞானம் நிறைந்தவராகவும் இருக்கணும். எதுவரை யோகயுக்த ஆகவில்லையோ, யோகத்தில் நிரம்பியவர் ஆகவில்லையோ, அதுவரை தடைகளோடு போராட வேண்டியதாக இருக்கும். நம்ம யோகயுக்தாக இருந்தோம், நம்ம பவர்ஃபுல்லாக ஆத்மாவாக இருந்தோம் அப்படின்னா இந்த தடையில் போராட வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி.